Hi, hello, Lanas. This is Ilan Sundaran from Learn Smart Not Hard channel. நம்ம இந்த வீடியோல வந்து டிஷ்யூஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஷ்யூஸ் பத்தி பார்க்கலாம். டிஷ்யூஸ் வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் which have similar shape and function. அதாவது ஒரு குரூப் ஆஃப் செல் வந்து ஒரே டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை பண்ணுச்சுன்னா அது பேர் வந்து டிஷ்யூஸ். இப்ப நம்ம பிளான்ட் டிஷ்யூஸ் பத்தி பார்க்கலாம். மோஸ்டா பிளான்ட் வந்து நகர முடியாது, அதே மாதிரி பிளான்ட் டிஷ்யூஸ்னாலே நகர முடியாது. இந்த பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து மோஸ்டா டெட்டா தான் இருக்கும். அதுக்கடுத்து இந்த பிளான்ட் டிஷ்யூ தான் வந்து இந்த பிளான்ட்டை ஒரு பெரிய ஸ்ட்ராமா இருந்தாலும் விண்டா இருந்தாலும் பிளட்டா இருந்தாலும் காப்பாற்ற முடியும். இப்ப நம்ம டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ பத்தி பார்க்கலாம். பிளான்ட் டிஷ்யூ வந்து டூ டைப்ஸ். அது மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ. இப்ப நம்ம மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ பத்தி பார்க்கலாம். மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ வந்து நம்ம பிளான்ட்ல பார்க்க முடியும். இந்த மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூவை டிவைடிங் டிஷ்யூன்னு கூப்பிடுவாங்க. இதுதான் வந்து growing tissues ஆஃப் பிளான்ட். இப்ப நம்ம டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ பத்தி பார்க்கலாம். முதல் 3 மெயின் டைப்ஸ் இருக்கு. அபிக்கல் மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம். அபிக்கல் மெரிஸ்டம் வந்து அபெக்ஸ் ஆஃப் பிளான்ட் ரூட் அண்ட் ஷூட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து பிளான்டோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம லேட்டரல் மெரிஸ்டம் பத்தி பார்க்கலாம். இந்த லேட்டரல் மெரிஸ்டம் வந்து லேட்டரல் வால்ஸ் ஆஃப் ஸ்டெம்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து ஹரிசாண்டல் growth ஆஃப் பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது இதுதான் வந்து ஸ்டெம்மோட கிரிப்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம இன்டர் கேலரி மெரிஸ்டம் பத்தி பார்க்கலாம். இந்த இன்டர் கேலரி மெரிஸ்டம் வந்து நோட்ஸ் ஆஃப் ஸ்டெம் அண்ட் பேஸ் ஆஃப் லீஃப்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து பிரான்ச்சிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம பெர்மனன்ட் டிஷ்யூ பத்தி பார்க்கலாம். பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூஸ்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கும். இதுதான் வந்து எப்போ வந்து மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ வந்து அதோட டிவைடிங் கேப்பபிலிட்டியை தொலைச்சிருச்சோ அது வந்து பெர்மனன்ட் டிஷ்யூஸா மாறிடும். இந்த பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து லிவிங் செல்ஸாலையும் உருவாயிருக்கலாம் இல்ல டெட் செல்ஸாலையும் உருவாயிருக்கலாம். இப்ப நம்ம டைப்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் டிஷ்யூ பத்தி பார்க்கலாம். பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து 2 மேஜர் டைப்ஸ் இருக்கு. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து ஒன் டைப் ஆஃப் செல்ஸால உருவாயிருக்கும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸால உருவாயிருக்கும். இப்ப நம்ம சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ பத்தி மட்டும் பார்க்கலாம். சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து 3 மேஜர் டைப்ஸ் இருக்கும். பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. பாரன்கைமா செல்ஸ் வந்து லூஸ்லி பேக்டு செல்ஸ் வித் தின் செல் வால்ஸ். அதாவது இந்த செல்ஸ் வந்து பெரிய இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் உள்ள ஸ்பேஸ் தான் நம்ம இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ன்னு கூப்பிடுறோம். அதாவது பாரன்கைமா டிஷ்யூஸ்க்கு வந்து லூஸ்லி பேக்டு செல்ஸ் இருக்கும், தின் செல் வால்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து இதுக்கு லார்ஜ் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். இது வந்து லிவிங் செல்ஸ். அப்புறம் இது சப்போர்ட்டுக்கும் ஸ்டோரேஜுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து 2 மேஜர் டைப்ஸ் இருக்கு. குளோரன்கைமா, ஆரன்கைமா. குளோரன்கைமா செல்ஸ் வந்து குளோரோஃபில் உடைய பாரன்கைமா செல்ஸோட நம்ம குளோரன்கைமா செல்ஸ்ன்னு சொல்றோம். இது வந்து போட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம ஆரன்கைமா செல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஆரன்கைமா செல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க லோட்டஸ் வந்து பாண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த லோட்டஸ் வந்து தண்ணி மேல மிதந்துட்டு இருக்கும். இது எப்படி மிதக்குதுன்னா அதுக்கு வந்து ஆரன்கைமா செல்ஸ் இருக்கு. இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆரன்கைமா செல்ஸ் வந்து ஃப்ளோட் ஆடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நம்ம சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்ல செகண்ட் டைப் பத்தி பார்க்கலாம். இது பேர் கோலன்கைமா டிஷ்யூஸ். இந்த கோலன்கைமா டிஷ்யூஸ் வந்து லிவிங் செல்ஸால உருவாயிருக்கும். அதாவது இர்ரெகுலர்லி திக்கடட் கார்னர்ஸ் அந்த மாதிரி உருவாயிருக்கும். இது வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்காது. இது வந்து பெண்டிங் ஆஃப் வேரியஸ் பார்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ரொம்ப பெரிய ஸ்ட்ராமோ இல்ல மழையோ பெஞ்சிச்சுன்னா அந்த பிளான்ட்ல இருந்து காப்பாத்துறதுக்கு இந்த கோலன்கைமா டிஷ்யூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூஸ் வந்து சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்ல தேர்ட் டைப். இந்த ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூஸ் வந்து மோஸ்டா டெட் செல்ஸால உருவாயிருக்கும். இதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கும், நேரோவாவும் இருக்கும். நேரோவானா ரொம்ப குறுகிய பாதை மாதிரி இருக்கும், ரொம்ப குட்டியா நேரோவா இருக்கும். அப்புறம் இந்த செல்ஸை வந்து நீங்க எங்க பார்க்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கோகனட்டை எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கு வெளியில வந்து ஒரு ஹார்டான லேயர் இருக்கும். அந்த ஹார்டான லேயர் வந்து
ஸ்க்ளீரன் கைமா செல்ஸால தான் உருவாயிருக்கும். இந்த செல்ஸ் வந்து லிக்னின் ஒரு காம்போனன்ட்டால உருவாயிருக்கும். தேங்க் யூ. ஹேவ் அ நைஸ் டே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து அப்கமிங் டாபிக்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ. ஹேவ் அ நைஸ் டே.